தூய கன்னிமரியா புனித எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இயேசுவினுடைய வருகை எலிசபெத் அம்மாளுக்கும் அவர் வயிற்றில் இருக்கின்ற புனித திருமுழுக்கு யோவானுக்கும் மகிழ்ச்சியை தந்தது. இயேசுவை அங்கே கொண்டு சென்றதனால் இந்த மகிழ்ச்சி அவர்களையும் பற்றி கொண்டது. ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? உன் வயிற்றுநூல் குழந்தை ஆசிர்வதிக்கப்பட்டது. புனித எலிசபெத் அம்மாள் தனக்கு உதவிக்கு மரியாள் வந்ததை நினைந்து மகிழ்ந்ததை விட இறைமகன் கடவுளானவர் அங்கே மரியின் வயிற்றினுள்ளே குழந்தையாக வந்ததை நிகழ்த்தியாக மகிழ்கிறார், பேர் உவகை கொள்கிறார். இயேசுவை நாமும் புனித மரியாளைப் போல அவருடைய தெய்வீகம் மனிதத்தன்மையோடு கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை என்றாலும் இயேசுவை நாமும் பிறருக்கு எடுத்து செல்லலாம். நற்கன்னை உண்டபின் இயேசுவனுடைய பிரசன்னம் நம்மை பற்றி கொண்டு நம் வழியாக இயேசுவனுடைய போதனைகளும் வாழ்வு முறையும் பிறருக்கு போகும்போது இயேசுவை நாமும் கொண்டு செல்கிறோம். இயேசுனுடைய போதனைகளான அன்பு, மகிழ்ச்சி, மன்னிப்பு, கருணை இதெல்லாம் நம் சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்துகின்ற பொழுது இயேசுவை நாமும் கொண்டு செல்கிறோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்ற மரியாளின் புகழ் பாடல் இப்படி நாம் இயேசுவை கொண்டு போய் சேர்க்கிற பொழுது எல்லோருடைய புகழ் பாடலாகவும் மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.